ஆலமரம் என்பது தனித்த மரம் அல்ல, அது தன் விழுதுகளை எல்லாம் விதைகளாக்குகின்ற மரம். தன் விழுதுகளை எல்லாம் விழுதுகளாக்கி அவ்வளவு பறந்து வளரும் அந்த மரம். இந்த ஆலமரம் தன்னுடைய விழுதுகளை மறுபடியும் சாய்த்து விட முடியாத மரமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் அதற்கு கீழே மாமரமாக வளர்வதை விட ஆலமரத்திற்கு சப்போர்ட் கொடுக்கிற புதிய ஆலமரமா அப்படி வளர்ந்து வாங்க. வாங்க, ஒரு கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான், வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. உங்களால் தான் நிறைய சாப்பிடுறோம், உங்களால் தான் நிறைய ஷாப்பிங் பண்றோம். ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? உங்க வீட்டுல உங்க மனைவியோ உங்க தாயோ இல்ல உங்க மகளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா 2 வேலை செய்வாங்க. ஒன்னு நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய ஷாப்பிங் போவாங்க. நிறைய சாப்பிடுற பெண்ணும் நிறைய ஷாப்பிங் போற பெண்ணும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு அர்த்தம். பாத்துக்கங்க. உங்களால் தான் நிறைய சாப்பிடுறோம், உங்களால் தான் நிறைய ஷாப்பிங் பண்றோம். இதெல்லாம் நமக்கு புரியலன்னா வீட்டுல போய் சைலண்டா யோசிச்சு பாருங்க, புரியும். இப்போ ஒரு குடிகாரன் சாக்கடையில புரண்டுகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் சாராயம் வாங்க போனான். சாக்கடையில புரண்டுட்டு இருக்கிறவன் சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கறான். என்ன அட்வைஸ் தெரியுமா? குடிக்காத. சின்ன பையன் பதில் சொல்றான். என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீயே குடிச்சிட்டு கீழே கிடக்கிற. இதை எழுதுகிறார் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்கிறார், நீ குடிக்காதே என்று சொல்லக்கூடிய தகுதி சாக்கடையில் புரண்டு கொண்டிருக்கிறானே, அவனை தவிர வேற யார்கடா இருந்து விட முடியும்? அவன் தானே அதில் பாதிக்கப்பட்டவன். அவன் தானே சொல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்தெந்த வாய் யார் சொல்றான்னு பாக்காத, என்ன சொல்லப்படுதுன்னு பாருன்னு சொன்னால. யார் சொன்னாலும் யார் சொல்றான்னு பாருங்க. யார் சொல்றான்னு பாருங்க. யார் வாயிலிருந்து வருது அதுவும் முக்கியம். யார் வாயிலிருந்து வந்தாலும் உடனே செஞ்சிடக்கூடாது. யார் வாயில வருதுன்னு பாருங்க. அதற்கு ஏற்றது போல் செய்யுங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஸ்மார்ட் சில்ட்ரனா மாத்துங்க. ஸ்மார்ட் சில்ட்ரனா மாத்தும் போது எங்க தெரியுமா நம்ம விட்டுறோம் குழந்தைகளை? நம்ம மேல் இருக்கக்கூடிய பாண்டேஜ் இருக்குல்ல, நம்முடைய ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குல்ல, அதுல விட்டுறோம். அதுல விடாதீங்க, அதுல இறுக்கி பிடிங்க. 2 டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். அதுல இறுக்கி பிடிக்கிறதுனா என்னன்னு. வெயிட் தூக்குவீங்களா? ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு பெற்றோர்களுக்கு சொல்றேன், கையில வெயிட் இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை எந்த ஒரு குழந்தை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும். இல்ல, நீ பெட்டிய தூக்கிறாத, நீ வெயிட்ட தூக்கிறாத, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சோத்து மூட்டைய கூட கையில கொண்டு போற பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கல்ல, நீங்க சாவர வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்க தான் சுமந்தாகணும். கொஞ்சம் வேலை கொடுங்க பிள்ளைகளுக்கு. புக்கை படிக்கிறது உங்க லைஃபா மாத்தலாம். ஆனா பல பேருக்கு எந்த புக்கை படிக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் நாங்க டிஸ்ட்ராக்ஷன் ப்ரூஃப்ன்ற புக்கை உருவாக்கினோம். புக்குனா போன்ல எப்ப வேணாலும் படிக்க முடியும். ஒரு ஆன்லைன் புக். இது உங்களை ஃபோகஸ்டா இருக்கவும் டிசிப்ளின் பில்ட் பண்ணவும் உதவி பண்ணும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த உலகத்துல. இந்த புக் தமிழ் மற்றும் இங்கிலீஷ்லயும் படிக்கலாம். இந்த புக் அமேசான்ல இருக்கு. லிங்க் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு படிக்கணுமா? அப்போ உடனே வாங்குங்க. இன்னிலிருந்து இந்த சகோதரி சொல்ற ஒரு வார்த்தையை வீட்டுல பயன்படுத்துங்க. இங்க பாருடா, என்னையும் என் பொண்டாட்டியே நீ பாத்துக்க வேணாம், நீ ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா ஆளாயி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போனா போதும் இப்படின்னு சொல்ற பெற்றோர்களா நீங்க? இன்னில இருந்து டைலாக மாத்துங்க. என்ன அவன் அப்படிதான் இருக்கிறான், மாத்துங்க. எப்படி மாத்தணும் தெரியுமா? அங்க பாருடா, நானும் என் பொண்டாட்டியும் அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்காம எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறோம்டா. எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்களாம். பில்லு வரும் தானே, குடுக்கறோம்டா. நீ வளர்ந்து ஆளாகி என்னையும் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளைங்களையும் பாத்துக்க கூடிய குடும்ப தலைவனாக நீ உயர வேண்டும் சொல்லி சொல்லி பிள்ளைய வளங்க. ஒரு பாண்டேஜை ஏற்படுத்துங்க பிள்ளைகளிடத்தில். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் கனெக்டடாவே வளர்க்கறதே இல்ல. கனெக்டடா இருந்து வளருங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு குண்டை தூக்கி போட போறேன். இப்போ என் அண்ணன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, அவனுடைய பேக் இருக்குல்ல, அதை கொட்டி பாப்பார் உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு. கண்காணிச்சு வளர்த்தாரு எங்க அப்பா எங்க அண்ணனை. இப்ப நான் அப்படிலாம் கொட்டி பார்த்தாலும் உள்ள ஒன்னும் இருக்காது. அவன் அதுல வைக்கிறதே இல்ல எதையும். அவன் எதுல வச்சிருக்கான்னு சொன்னா பயந்துருவீங்க. நீங்க என்னவா வச்சிருக்கான்னு சொன்னா இன்னும் பயந்துருவீங்க. பயப்படாதீங்க. அடாலசன் குழந்தைகளை வச்சிருக்கீங்கல்ல, அம்மாக்கள் இருக்கிறீங்களா? உங்க போன்ல தான் வச்சிருக்குதுங்க எல்லாம். நமக்கு தெரியாது அதன் பாஸ்வேர்டு உள்ள வச்சிருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? பயந்துட மாட்டீங்களே? பயப்படுற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. பயந்துராதீங்க. ஆனா பயப்படுற விஷயம் தான். துணிஞ்சு அதை எதிர்கொள்ளுங்க. எல்லா குழந்தைகளுக்கும், என் குழந்தை உட்பட 2 ஃபேஸ் இருக்கு. ஒரு ஃபேஸ் தான் நமக்கு தெரியும்.
இன்னொரு ஃபேஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும். டீச்சர்ஸை நம்புங்க, டீச்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அந்த ரெண்டாவது ஃபேஸ் இங்க தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஏதேனும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும், என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போகுது, 4 பேருக்கு லீடரே அதான். ஜாக்கிரதை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறோமோ, பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்த்தெடுத்தாக வேண்டும். 2 பேரும் இவங்க சொல்றாங்க பெற்றோர்கிட்ட எந்த பொறுப்பும் இல்லைங்க, நாங்களே எல்லாமே பாத்துக்கிறோங்கிறாங்க பிரின்சிபல். கேளுங்க வந்து, மேடம் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, பிள்ளையினுடைய ப்ராக்ரஸ் என்ன கேளுங்க. நம் குழந்தையினுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான், அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான் நமக்கு தெரியணும். நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, என்னுடைய பையனை நான் வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஊட்டியில படிக்க வச்சேங்க. மேடம் கொஞ்சம் ஒரு 8 வந்துட்டு போங்க. ஒரு 8 எங்க இருக்குது? ஊட்டி. நான் இருக்கிறேன் சென்னை. போர்டு பிளைட் டிக்கெட் பதறி அடிச்சுட்டு போய் இறங்குறேன். பையன் நிக்கிறான் பிரின்சிபல் ரூம்ல. இன்னைக்கு இருந்தா அந்த பிரின்சிபல் இருந்தாங்கன்னா இந்த யூடியூப்ல அதை பார்த்துட்டு இருப்பாரு. நிக்கிறான். உங்க பையனை கூட்டு போயிருங்க மேடம். என்ன பண்ணா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் சொல்றான். அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு கலாட்டா பண்ணிருக்காங்க எல்லாரும் சத்தம் போட்டு. எடுத்து பார்த்த உடனே யாராவது இழுத்து பார்த்தாங்களாம். உடனே அவன் சொன்னா யாரா அது அப்படின்னு கேட்டாங்க. டீச்சரை கேட்கலாமா? இன்னொரு வேலை பண்ணிருக்கான். தமிழ் டீச்சர் ஒருத்தர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, +2 பசங்களை எல்லாம் பேசாத, 10th ஒழுங்கா படின்னு. அவங்க டார்மெட்ரியில மேல இருப்பாங்க, கீழே இருக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கான இடம். அந்த டீச்சர்ஸ் ரூம்ல வாசல்ல போய் குடும்பத்தோட இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு குருகுலம் மாதிரியான அந்த ஒரு ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன். வெளியில பால் இருக்குல்ல, சக்கரை கலந்த பால், அதை ஊத்திட்டு இருக்காங்க. வழுக்கி விழட்டோன்னு என் பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. இதை யாரோ போய் அவர் வழுக்கி விடக்கூடாதுன்னு போய் அவரை சொல்லிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு, போங்கங்கிறாங்க, கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. பையனை பாத்தேங்கண்ணா. என்ன நினைக்கிறீங்க? குழந்தை மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில இருந்து பிறக்க வச்சு கையில டவல்ல சுத்திட்டு வந்தல அந்த மூஞ்சி வச்சிருக்கான். அப்படி வச்சிருக்காங்க, இப்படி இருக்கான். செஞ்சியாடா? நாங்க லெட்டர் ஒண்ணு கொடுத்தாங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் லெட்டர் எடுத்து பாக்குறேன். பிரின்சிபல் இவன் எழுதின மன்னிப்பு கடிதம். என்ன இங்கிலீஷுங்க? 10th ஸ்டாண்டர்ட் தான். மன்னிப்பு பார்த்தா இங்கிலீஷ் பிரமாதமா இருக்கு. நீடா எழுதுனா? ஆமா. நான் டீச்சர் கிட்ட சார், இவன் எழுதல, நீங்க எழுதி சைன் வாங்கி. இல்ல மேடம், அவன் தான் மேடம் எழுதுனானா. எல்லாத்தையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் டீச்சர் கிட்ட, மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்யாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேங்க. அந்த லெட்டர், அவனுடைய அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல, என் மனசுல அன்னைக்கு முடிவு பண்ண, இவனை இவ்வளவு அழகா டிராஃப்ட் எழுதுற இவனை இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்க்கணும், இல்லன்னா லாயர் ஆக்கணும். இப்ப அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு LLM இந்த வருஷம் ஜாயின் பண்றான். ஒரு மன்னிப்பு கடிதத்தில் நான் என் பிள்ளையை கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. கீழே டீச்சர் கீழே விழணும்னு பால் ஊத்தினால நான் திட்டல, எனக்கு ஒரே பிள்ளைதான். ஆனா காலம் வந்தது, திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல, 3 மாசம் கிடந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸாமினேஷன் சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் கால்ல விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த, எப்படிமா? என்கிட்ட ஏமா சொல்லல, போன்ல சொல்லலையம்மா, 3 மாசமா கிடைக்கிறியாமேமா, என்னம்மான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி விழுந்தன்னு கேட்டான். 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ 10th ஸ்டாண்டர்ட்ல அங்க ஊத்துன பாலு ராயப்பேட்டால என்ன வழுக்கி விட வச்சிருச்சுடா. செய்வான் அவன் தப்பு. இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க. பீகார்ல பழங்குடியினர் வாழ்கின்ற ஒரு இடத்துல ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்ன கதை தெரியுமா? பாருங்களேன், படிச்சவங்களுக்கு தான் கதை சொன்னா விளக்கம் தேவைப்படுது. படிக்காதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படுவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்கிறார். குழந்தைகளை போல புரிந்து கொள்வார்கள் குழந்தைகள். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதை விட அவங்க கூடுதலா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கிற சிக்கலே. ஒரு புறா தலைவன் இருந்தானா, அந்த புறா தலைவன் ஒரு இளமையான புறா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். யார் கிட்டடா ஜாக்கிரதையா இருக்கணும்னு? ஒரு இளைய புறா சொல்லிச்சான், நம்மள பார்த்து குறி வைக்கிற வேடன் கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் குறி தப்புவதே இல்லை. தெரிஞ்சுக்கலனா செத்துருவோம். அம்மா கிட்ட கேட்டுச்சான் தலைப்புறா. தாய்ப்புறா கிட்ட கேட்டுச்சு, சரியா சொல்றான் அவன் புள்ளன்னு. சரியா சொல்றான் சார். இல்ல சரியா சொல்லல. எப்படி சொல்றீங்க? குறி வைக்கிற வேடுவன் கிட்ட ஒரு புறா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்தது என்ன தவறு? தலைவன் சொன்னான், குறி வைக்கிற வேடன் இருக்கான்ல, அவனை பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். யாருக்கிட்ட தெரியுமா ஜாக்கிரதையா இருக்கணும்?
குறியே வைக்க தெரியாம ஆயுதம் தாங்கி வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கும் வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் குறி எங்கேயோ வைப்பான், நாம நமக்கு இல்லன்னு உட்கார்ந்துருப்போம், நம்மள வந்து அடிச்சிடும். இப்படி சொல்லி தருகிறான் அந்த தலைவன். யாரிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? விஷயம் தெரிந்தவர்களோடு அல்ல, விஷயம் தெரியாமல் அதிகாரம் கையில் வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களிடத்தில் நம்மை ஜாக்கிரதையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பல நேரங்களில் நாம செய்யற தப்பு என்ன? இப்ப நான் இருக்கிறேங்க, 45 வயது கடந்து இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கிற 79 வயசுங்க எங்க அம்மாக்கு. இன்னைக்கும் என் தாய் பைசுனிசாவின் கண்களிலே கொஞ்சம் கண்ணீர் வந்தாலே ஈரல் நடுங்கிறோங்க எனக்கு. நான் இறைவன் மீது சாட்சியா சொல்றேன். எங்க அம்மா கண்ணுல என்னால கண்ணீர் பார்க்க முடியும், சின்ன வயசுல இருந்து பார்க்க முடியாது என்னால. எங்க அம்மா அழுதாங்கன்னா நான் அப்படியே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுப்பேன். என்னன்னு தெரியல, அது இயல்பா இருக்கு. ஆனா நான் அழுதா என் புள்ள கேக்குறான், காலையில நல்லா தானே இருந்த, என்ன மேட்டர்? இப்படி கேக்குறாங்க. அவன் 21 வயசுல கேக்குறாங்க. நான் என்ன தெரியுமா கவலைப்படுறேன், அவன் என்கிட்டயாவது கேக்குறான், அவன் புள்ள அவன் கிட்ட என்ன கேட்கும்? எப்படி வளர்க்கிறோம் நாம? சரியா வளர்க்கிறோமா? பிள்ளைகளை தாய் தந்தையர் மீதான அந்த பாண்டேஜோட குழந்தைகளை வளர்க்கிறோமா? இமோஷனையும் இன்டெலெக்சுவாலிட்டியும் சேர்த்து கொடுக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் கொண்டுதானே பிள்ளைகள் வளர்கிறார்கள். நான் வளரும் பொழுது எங்க அம்மா எனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு சோறு கொடுக்காது. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுற புள்ள, பார்த்தாலே தெரியும். நான் சாப்பிடுவேன், அரிசி மட்டும் நல்லா இருக்கணும், வெஞ்சனம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுருவேன். சோறு சரியா இருக்கு, தண்ணி ஊத்தி கொடுத்தாலும் சோறு சரியா இருக்கு, சாப்பிட்டுருவேன். வயிறு நிறைய சாப்பிடுவேன், பசி தாங்க மாட்டாங்க. தப்பு செஞ்சா எங்க அம்மா வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. போய் நின்னு இருக்கிறேன் நான் பல நேரங்கள்ல 3 நாள் 3 வேளை, 3 நாள் 3 வேளை சாப்பிடாம. கருணையே இருக்காதுங்க எங்க அம்மாக்கு, வந்து கூப்பிடவே கூடாது. அப்புறமா நான் தான் யோசிப்பேன், மானமா உயிரா, உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும். சாரிமா சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன். நான் அம்மாட்ட கேட்டு, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்க முடியலையே, ஏன்னா எங்க அம்மாக்கு 5 பிள்ளை, ஒண்ணு போனா இன்னொன்னு, எனக்கு இருக்குது ஒன்னே ஒண்ணு, அதுகிட்ட எப்படி நான் விளையாடுறது? சட்டுன்னு பயப்படுத்துறாங்களே. வித்தியா அந்த முகம் மாறும்பொழுதே குப்புன்னு எங்கேயோ பிடிக்குது. இந்த தலைமுறையின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய விட என் வீட்டு பிள்ளை ஒரு 10 வயசு கூடுதலா இருப்பான், ஒரு 8 வயசு 7 வயசு கூடுதலா இருப்பான், அவ்வளவுதான். குழந்தைகளை நானும் நீங்களும் வைத்திருக்கிறோம். நானும் தாயாக நின்றுதான் பேசுகிறேன், ஒரு ஆசிரியராக நின்றுதான் பேசுகிறேன். எங்கே தவறு நடக்குதுன்னு சொல்றேன். குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம், மனைவியிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். நுட்பமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன். யார் சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன், சொல்லிட்டு விளக்கம் சொல்றாங்க. பர்வீன் சுல்தானா வித்தியாசமா பாக்குறேன். ஏன் உங்கள் மத்தியில் வந்து சேருகிறேன்? பார்வை வித்தியாசம் தான். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் எதற்கு என்று விசாரிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன், அப்படித்தானே?